வாங்க, அமாவாசை பத்தின சில ஆச்சரியமான விஷயங்களை பார்க்கலாமா? இது வெறும் இருண்ட ராத்திரி தானா? இல்ல நம்மள பத்தியும் இந்த பிரபஞ்சத்தை பத்தியும் சொல்ற ரகசியங்கள் இதுக்குள்ள இருக்கா? ஜோதிட ரீதியா இது ஒரு பெரிய விஷயம். ஆத்மகாரகனான சூரியனும் மனோகாரகனான சந்திரனும் ஒன்னு சேர்ற நாள். சரி, இந்த பிரபஞ்ச நிகழ்வு அன்னைக்கு பிறந்தவங்களோட குணத்தை எப்படி பாதிக்குதுன்னு பாப்போமா? திதி சௌமிய தோஷம்னு ஒன்னு இருக்கு. இது குறிப்பிட்ட நாட்கள்ல சில கிரகங்களோட சக்திய குறைச்சிடும். ஆனா அமாவாசைக்கு இந்த தோஷம் கிடையாது. அதனால அன்னிக்கு பிறந்தவங்களுக்கு எல்லா கிரகங்களுமே ரொம்ப வலுவா இருக்கும். இதனால அவங்க கிட்ட ஒரு விசித்திரமான இரட்டை குணம் இருக்கும். ஒரு பக்கம் அபார திறமை, மறுபக்கம் ஒரு விதமான நிம்மதியின்மை. அவங்க ரொம்ப புத்திசாலிகளா, விடாமுயற்சி உள்ளவங்களா இருப்பாங்க. மத்தவங்கள ஈஸியா கவரக்கூடிய திறமைசாலிகளும் கூட. ஆனா வாழ்க்கை நல்லா இருந்தாலும் ஏன் அவங்க மனசுல ஒரு நிரந்தரமான அதிருப்தி இருக்கு? அதுக்கு காரணம் மனசு குறிக்கிற சந்திர கிரகம் அமாவாசையில பலவீனமா இருக்கிறது தான். அதான் மன அமைதி இல்லாம போகுது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் அமாவாசை எப்படி நம்மள முன்னோர்கள் கூட இணைக்குதுன்னு பார்க்கலாம். இங்கேதான் பித்ருதோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. அதாவது முன்னோர்களோட சாபம். ஜாதகத்துல சில கிரகங்கள் சூரியனையோ சந்திரனையோ பாதிக்கும்போது இந்த தோஷம் உருவாகுது. இந்த தோஷம் இருந்தா வாழ்க்கையில தொடர்ந்து தடைகளும் கஷ்டங்களும் வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த தோஷத்தை சரி பண்ண முன்னோர்களுக்கு செய்யற பரிகாரங்களுக்கு அமாவாசை தான் ரொம்ப உகந்த நாள். அப்போ எல்லா அமாவாசையும் ஒண்ணுதானா, இல்ல அதுலயும் வித்தியாசம் இருக்கா? வாங்க பார்க்கலாம். நிச்சயமா வித்தியாசம் இருக்கு. ஆடி தை அமாவாசை நம்ம பெற்றோருக்கு. ஆனா மகாலயம் 21 தலைமுறைக்கு. மகாலய பக்ஷ நேரத்துல நம்ம முன்னோர்கள் பூமிக்கு வந்து நம்மள பாப்பாங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்கு. இந்த தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு சில முக்கியமான விதிகள் இருக்கு. அத சரியா செஞ்சாதான் முழு பலன் கிடைக்கும். சரி, இந்த பழங்கால நம்பிக்கைகளுக்கும் இப்போதைய சைக்காலஜிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. மருந்து வேலை செய்யும் நம்புனா பாதி நோய் குணமாகிடும். அதே மாதிரிதான் இதுவும். இது மாதிரி சடங்குகள் செய்யறப்போ குடும்பமோ சமூகமோ ஒன்னு சேர்றது, இதுவே மனசுக்கு ஒரு நல்ல விஷயம்தான்.